அருமையானவர்களே, சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்லயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். தாவீதை பார்த்து தாவீதுடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன்னுடைய துணிகரத்தையும் உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீதை அவனுடைய சகோதரர்கள், தாவீதினுடைய அண்ணன் தாவீதை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். உன்னுடைய துணிகரம் என்ன, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அகங்காரத்தை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து சொல்றார். அங்க தாவீது என்ன தவறு செய்தான் என்று சொல்லி பார்த்தா, அவன் யுத்த களத்திற்கு போகிறான். ஆண்டவருடைய பிள்ளைங்க நிந்திக்கப்படுவதை, தேவனுடைய பிள்ளைங்க நிந்திக்கப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் இப்படி கெட்ட காரியங்கள் நடக்குது, ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க பயந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே தாவீதினுடைய சகோதரர்களுக்கு தாவீதின் மேல ஒரு கோபம் வருகிறது. ஏன்னா, நீ ஆடுல மேய்க்கிறவன், நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவன், யுத்த காலத்துல உனக்கு என்ன வேலை? உன்னுடைய இருதயத்தின் கடினத்தை நாங்கள் அறிவோம்னு சொல்றாங்க. ஒருவேளை இந்த செய்தியை பார்க்குற உங்களை பார்த்து கூட இருக்கிறவர்கள், உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சொந்த சகோதரர்களே உங்களை பார்த்து ஏளனமா கேட்கலாம், நீ ஒரு சாதாரணமானவன், உன்னால என்ன முடியும்னு சொல்லி கேட்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த சகோதரர்களுக்கு முன்பாக தான் தாவீதை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அதற்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். தாவீதை அபிஷேகம் பண்ணதை அவங்க சகோதரர்கள் பார்த்தாங்க. ஆனா தாவீதை ராஜாவாக அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் சொன்னா, இன்றைக்கு வாழ்கிற சமுதாயம் நீங்க அவங்களோட உயர்றத, அவங்களோட நீங்க பெரிய ஆளா வர்றத உங்க சொந்த குடும்பத்தாரே, சொந்த சகோதரர்களே, உங்க கூட இருக்கிறவர்களே அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். எல்லாரும் தாவீதை சாதாரண சின்ன பையனாக, தாவீதை ஆடு மேய்க்கிறவனாக பார்த்தபோது ஆண்டவர் முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் ராஜாவாக தாவீதை பார்க்கிறார். ஆகையினால மனுஷங்க பார்க்கிற விதம் வேற, ஆண்டவர் நம்மளை பார்க்கிற விதம் வேற. நம்மளை பார்த்து யாராவது ஏளனமா பேசுறாங்களா, உங்களை பார்த்து யாராவது மரியாதை இல்லாம பேசுறாங்களா, உங்களை பார்த்து யாராவது வெட்கப்படுத்துகிற அளவுக்கு பேசுறாங்களா, பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிற விதம் வேற. தாவீதை ஆடு மேய்க்கிறவனாக சகோதரர்கள் பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் ராஜாவாக பார்த்தார். உங்களையும் கர்த்தர் பெரிய ஜாதியாக, பெரிய ஆளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகினால் இந்த வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.